தர்மபுரி. யாரா இருக்கா? தர்மபுரி. தர்மபுரி. தர்மபுரி உத்தரவு 3 இருக்க. யாரெல்லாம் இருக்கா? 3 பேர் உண்ட. யாரெல்லாமா? 3 பேர் யாரெல்லாம் வந்திருக்கு? சாமி 3 உத்தரவு சொல்லியிருக்காரு. 1 2 இன்னொன்று யார் இருக்கா? தர்மபுரி அப்பா நீ காது கேட்கானே. கரும்படியில் கருப்புசாமி உண்டுலா? நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. கருப்பசாமி என்னுடைய பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தை நல்லாக்கி என் கடனை தீர்க்கணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வா. உன் பேரு பேருடா பேரப்பிள்ள? நீ காக்கா நீ ஓட்டியா கட்டினல. உன் பேர் எப்படிடா? சரி சரி, இங்கே வா. தாத்தாட்ட வா. ஓடியா. வா நின்றுக்கா. கையை தூக்கு பார்ப்போம் மேலே. நல்ல தூக்கு. இந்த விரலை விரிச்சுக்கா. இதே மாதிரி விரி பார்ப்போம். விரி விரி. உட்காந்துக்கா. உன் மகனுக்கு இந்த நோய் நிலைக்காதுடா. 6 மாதத்தில் இவனுடைய கை கால்கள் 4 மனிதனை போல் தெளிவாக நடப்பான். எந்த குறையும் இல்லாமல் வாழ வச்சு தந்தா போதுங்களா? இந்த அப்படி வெற்றி ஆயிக்கா. நல்லா இருக்கும். அந்த மகனுடைய மனநிலைகளை திருப்பி உன் பக்கத்தில் ஒற்றுமையாக வர வைக்கிறேன். சற்று பொறுமையாக இருந்து வாங்கிக்கா. இப்போதைக்கு எந்த தகராறும் பண்ண வேண்டாம். ஜெயிச்சு தரேன். பேச்சு இல்லையா? மனசை மாற்றி தரோம்னு சொல்லியிருக்கேன். பொறுமையாக இரு. தைரியமாரு. மனக்குழப்பம் அடையாத. தெளிவாரு. கோவப்படாத. என்ன கருப்பசாமி அதே தருமபுரி எல்லை தன்னுடைய இடங்கள் விவசாயம் சொந்தமா மனக்குறைவுடையவன் யார்? என்ன இடம்பா? தோட்டத்தில் கால்னு சொல்லலாம். அதான் விவசாய இடம்னு சொல்லிட்டேனே. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமா வருது. 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய வீட்டில் உடல்நிலை சரியில்லாத குறையும், உன்னுடைய இடங்களை அனுபவிக்கிறதுல போட்டி பொறாமைகளால் வஞ்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அந்த இடத்துக்குள்ள தண்ணீர் வசதி தரைக்கு கீழே இருக்கா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம். அதனால இன்னும் 2 போர் போடலாம்னு உத்தரவாயிருக்கு. போட்டுக்கா. தோட்டத்தை நல்லாக்கி தரேன். உடல்நிலைகளை நல்லாக்கிறதுக்கு செய்வன கோளாறுகள் நடக்கலை. தெய்வ சக்தியால் நல்லாக்கி தரேன். கால் விட்டுலாம். இந்தா தோட்டத்தையே விவசாயத்தை பெருமையாக்கா. வேற தொழிலில் இப்போ கால் வைக்காத. பக்கத்தில் வா. அடுத்து பேசலாம். கருப்பசாமி பெங்களூர். தகப்பனும் பிள்ளையும் யாருப்பா? இந்த ஆள் என்னையா முன்னகுடி பெங்களூர்னா இவர் மட்டும்தான் இருக்காரையா? பெங்களூர்னா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் சொல்லி கூப்பிட வேண்டாமா? பொறுமையா இருந்திருக்காங்க. எங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? உங்க அவசரத்துக்கு நான் இறங்க முடியுமா? நீங்க அப்படிலாம் டிக்கெட் போட்டு வரக்கூடாது. நின்னுக்காங்க. கருப்பசாமி அப்படியா? சரி கரெக்டு. வீட்டுக்குள்ள பண கஷ்டம், மனைவி மக்களுக்குள்ள மன வருத்தம். யாரப்பா? ஆம்பளை காக்க வந்திருக்கான்.
பின்னால் நிற்கிறது யாரு? ஆம்பளை மட்டும் கேட்க வந்திருக்கான், ஆண்மகன் மட்டும் கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டு வரலாம். வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலைக்கு கிரகங்கள் தான் காரணம். 2.5 வருஷமா நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு கடன்கள் அதிகம். சரியா? இடத்த மாத்தனா சரி வருமா, தொழிலை மாத்தலாமாங்கிற குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. தொழிலை மாற்ற வேண்டாம், தைரியமாயிரு. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும். பொறுமையாயிரு. வைகாசி வரை பொறுத்துக்கலாம். இந்த வருஷம் அவன் வேலைக்கு போகிறான். சந்தோஷமா இரு, எல்லாம் ஜெயிச்சுக்கிடுவேன். நல்லா இருக்கு. அது வேண்டாம். எஸ், வேற விட்ட பாரு போ. வைகாசியில் அடி அசத்து போ. அதே பெங்களூர் எல்லை கணவன் மனைவி கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கு. என்ன வேணும்? போயிட்டு வாங்க பேரா. வா. நல்லா என்னப்பா வேணும்? என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. என்னன்னு பார்க்கணும்னா நீயும் கால் வந்துட்டு வா. சில ஆண்டுகளுக்கு முன்னால் செந்தமிழ்நாடு தான் உங்களுடைய முன்னோர்கள் ஊர். இப்போ நீங்கள் இருக்கிற பகுதியில் முனீஸ்வர சாமிகள்லாம் உண்டு. இருக்காரலாம்? சடை வீரியன். நீ வச்சிருக்கக்கூடிய வண்டியை வச்சு இப்போ கடனும் துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்பொழுது இந்த முகத்தில் இப்படி கரும்புள்ளிகள் விழுந்துச்சோ அன்னையில இருந்தே கஷ்டங்களும் சேர்ந்தே வந்துருச்சு. புரியுதா? ஆனால் நீங்கள் நினைக்கிறத மாதிரி மாந்திரிகத்தால் எந்த தவறுகளும் அங்கே நடக்கலை. ஆனாலும் வீட்டுக்குள்ள ஒரு எந்திரம் வாங்கி வச்சிருக்கிய. இப்ப இருக்கிற இந்த கடனை தீர்த்து தொழிலை நல்லாக்கி தரேன், யார்கிட்டையும் மாட்டிக்கிடாம காப்பாத்துறேன். வேற என்ன வேணும்? ஒருத்தன் சொன்னபடி காப்பான், இன்னொருத்தன் தண்ணி இஷ்டப்படி வாழ்வான். நல்லா இருக்கு. இந்த கையில் வச்சிருக்க பார்த்தியா? நல்லா இருக்கு, வச்சுக்கா, பெருமையா இருக்கும். போய்ட்டு கருப்பசாமி, பெங்களூர் எல்லை. என் பொண்டாட்டி எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா? விழுந்துச்சு வரையில பொண்டாட்டிக்காக. ஒன் சைடா நின்னுங்க. ஆனா ஒன் சைடா நின்னுக்கிடாதீங்க லைஃப்ல, அது தப்பு இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன் மனைவி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு உங்க பெற்றோர்களையும் உன்னையும் பிடிக்கல. ஆனா மனைவியால உன்னை மறக்க முடியல. அவளால அவங்க அப்பா அம்மாவை ஜெயிக்கவும் முடியல. அதனால அவளை மட்டும் எப்படியாவது மனதை பக்குவப்படுத்தி உறுதியாக்கி என் குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்துறணும். கருப்பசாமி, நீ நினைச்சா நடக்காதது ஒன்றும் இல்லையே, அதை செஞ்சுத்தாங்கன்னு கேட்க வரேன். கால் வந்துட்டோம். நல்ல வாழ்க்கை. ஒரு நாள் இரவு உன் மனைவி உன்னிடம் பேசுவாள். பேச்சிலிருந்து 7 நாட்களுக்குள் வீட்டை மீறி உன்கிட்ட வந்து சேருவா. நல்லா விட்டா. பெங்களூர் எல்லை மாரியம்மன் கோயில் தொண்டன். யாருடா அந்த முண்டன்? கால் வந்துட்டு வா. இது யாருமா? பையன். கால் வந்துட்டு வாங்க. நீர் கொடுக்குறியா? பன்னீரா தண்ணீராடா? பன்னீரா தண்ணீரா?
கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய அருள் சக்தி அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கு. அது ஒரு காலத்தில் அள்ளி கொடுத்த குங்குமமும் மஞ்சள் காப்பும் பல பேர்களை வாழ வச்சிருக்கு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஓராண்டு காலத்தில் போட்டி பொறாமைகளாலே நடந்து இப்போ அந்த தெய்வ சக்தி உங்கள் குடும்பத்தை விட்டு அகன்று விட்டது. இப்போ அந்த சக்தியை மீண்டும் பெற முடியுமா அல்லது தனிப்பட்ட முறையில் கோயிலை உருவாக்க முடியுமா? இப்படிப்பட்ட குழப்பமான சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த தெய்வத்தை உங்கள்கிட்ட பிடிச்சி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? வாடா பக்கத்தில். அதனால நீ அங்கே தள்ளிப்போப்பா. இவன் அங்கே இருக்க அந்த சக்தி இவனுக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். நேரம் பாக்கெட்டில் என்ன வச்சுருக்க? கொடு. கண்ண முடிக்கா உட்கார். இந்தா அந்த சக்தி இவனுக்கு கிடைக்கும். இவன் வணங்குவதையும் இவன் செய்யும் தொண்டையும் உங்கள் சமுதாயம், அங்கோட சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். அந்த கோயிலுக்கு இவன் முன்னணியாக இருப்பான். தெய்வம் வரும், வெற்றி உண்டு. நல்லா இருங்க மக்கா. பக்கத்தில் வா. இந்தாப்பா, என்னாலும் என் துணை உண்டு, வெற்றி அடைவீர்கள். இந்த கனியை கொண்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கா. இன்று இரவே உனக்கு வந்துடும். கருப்பசாமி, பெங்களூர் எல்லை கடன்கள் மன உபாதைகள் பெற்று வேதனை அடைந்து வந்த மகன். யாரப்பா? ஒரு உத்தரோட முடியுது. என்னடா கடன்? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். பங்குனி உத்திரம் நாள் வரை நீ பொறுமையாக இருக்கணும். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. உத்திரத்துக்கு அடுத்து என்னை வந்து பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். அது வரை கிரகங்கள் இருக்கு. போகாது, நிறுத்தி தரேன், உனக்கே கிடைக்க வைக்கிறேன். தைரியமாக இரு. யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. போ. நடக்காது. அதுதான் சொல்லியிருக்கேன், கேள்வி கேட்காத. பங்குனி உத்தரவரை வாயை திறக்காத. போய் உட்காரு. வேலையில் ஆபத்தில் காப்பாற்று. என் திறமை நான் பார்த்தேன். கருப்பசாமி, ஆமாம், பிரமதேசம், அம்பாசமுத்திரம் பிரமதேசம். யாரு? காசிக்கு போரே ஆளவிடு என்னை, இனிமேலாவது வாழவிடு. கங்கைக்கு போகும் பிரமதேசமா? கால் வந்துட்டு வரலாம். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். என்ன வேணும்? அதில் என்ன இருக்கு? அதானே வேணும். இப்போ வச்சுக்கோ. கால் வந்துட்டு வா. மன்னவன் உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். வெள்ளி பெரம்பெடுத்து விரித்த ஒரு சடை எடுத்து பொட்டு வண்டி வச்சு போறாளே ஒரு பொன்னடியா. அவ யாரு? யாரு? உங்க அத்தை வெள்ளி பெரம்பு வச்சிருப்பாளா? 4000 அம்மா. புரியுதா? அந்த அம்மாவை போய் கேட்டேன்,
உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த அம்மா பேர் வைக்கணும்னு சொல்லிச்சே, என்ன பேர் வச்சிருக்கிய? அப்படி விட்டீங்க, உங்கள் பாதையை மாற்றிக்கிட்டீங்க. ஆற்றுக்குள்ள ஒரு இழுப்படியாக இருக்கான், அவனை போய் பார்த்தீங்களா? கும்பிட்டீங்களா? கிடாய் வெட்ட வேண்டியிருக்காங்க. என்னைக்கு வெட்டுவீங்க? இந்த சித்திரை மாதம் முடிச்சுடுவீங்களா? வைகாசி வாசத்தில் வீட்டைப்படி கமகமன்னு அசைச்சு தரேன், கால் வந்துட்டு வா. அந்த கரணை ஆற்று கரையில் வாலீஸ்வரர், திருவாலீஸ்வரன் வாலி வந்து வழிபட்ட சிவன் இருக்கிறார். அந்த கோயிலில் 3 திங்கக்கிழமை போய் கும்பிட்டுக்கான். 3 திங்கக்கிழமை கும்பிடுவோம், ஒன்று ஆத்மாவுக்கு அங்கே ஒரு புண்ணியம் கிடைக்கும், எல்லாம் ஐஸ்வர்யமாக நடக்கும், பணம் அள்ளித்தாரேன். நல்லா இரு. வேற என்னமா வேணும்? வீட்டை வாங்கி தந்துட்டேன், ஓடிப்போம். புன்னைவனம் யாருப்பா? புன்னைவனம் யாரு? புன்னைவனம் கப்பலுக்கு போன மச்சான். எந்த ஊருடா தம்பி? புன்னைவனம். யாருமா நீ? கால் வந்துட்டு வா. தொட்ட இடம் துலங்க வரும். பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. என்ன தொழில் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சிந்தனையே பிறக்கலையே. எதை எடுத்தாலும் கொஞ்சம் மனத்துக்கு ஒரு வெளிச்சமாக கிடைக்க மாட்டுக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லையா, அல்லது புண்ணிய பாக்கியங்கள் சரியில்லையா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. புரியுதா? வைகாசி விசாகம் வரை பொறுமையாக இருந்த பிறகு ஒரு தொழிலை நல்ல முறையில் தொடங்கிக்கிடுவோம். அதுவரை பணத்தை எதுக்கும் செலவழிக்காமல் வச்சுக்கோ, சரியா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. கடல் கடந்து போனேடா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அழிட்டு வரலையா? என்னடா பிள்ளை, பக்கத்தில் வா. கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருடா, கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காரு. என் பக்கத்தில் வந்துரு. இந்தா கடன்கள் தீரும், புதுமையாக ஒரு தொழிலும் அமையும். ஜெயிச்சுக்கா, இந்த பணம் இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். சரி, வர சொல்ல அந்த இலங்கையை பார்ப்போம். வேற யார் இலங்கையில வந்திருக்கீங்க? வரலாம். நீங்கள்லாம் சும்மா இருங்க, பக்கத்தில் வா. வா, தொடாத. உன் பேர் என்னடா? நீங்க குடியிருக்கிற இடத்துல வலப்புறத்தில் ஆஞ்சநேயன் அனுமான் இருக்காரா? இலங்கையில் இருக்கார். அதிலிருந்து சரியாக 100 கிலோமீட்டருக்குள்ள முருகப்பெருமான் இருக்காரா? உங்க வீட்டுக்குள்ள முன்னோர்கள் ஆன்மாக்களை வழிபடுகின்ற பழக்க வழக்கம் இருக்கிறது. புரியுதா? உங்க வீட்டுக்கு பின் திசையில் விளைநிலங்கள் போன்ற இடங்கள் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களை பார்த்த இந்த பையனுக்கு மூளை நரம்பியல்ல பாதிப்பா அல்லது உடலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல பாதிப்பாங்கிற ஒரு ஆராய்ச்சியை நீங்க பண்ணீங்களா? இதுல பிரைன் சம்பந்தமா இருக்கக்கூடிய நரம்பியல்ல தான் பிழை என்று மருத்துவத்திலிருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, சித்தர்களால் எல்லாம் முடியும், முனிவர்களாலும் சித்தர்களாலும் எதையும் சீர்திருத்த முடியும், அந்த நம்பிக்கையில இலங்கையிலிருந்து புறப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க. இந்த பையனை உங்களுக்கு 4 மனிதனை போல் தெளிவுபடுத்தி, யாரு அப்படியா கேட்குறேன்,
உங்கள் அப்பாவுடைய அம்மா எங்கடா இருக்கா? அவங்க இறக்கும்போது எப்படிடா இருந்தாங்க ஆரோக்கியத்தில்? அவங்களுக்கு நரம்பியல் பிணி இருந்துச்சா? உங்களுடைய தந்தையார் வழியில் உள்ளவர்களுக்கு சில பாவங்கள் இருந்ததுன்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது. அதை நீங்கள் ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் தீர்த்தமாடி வரணும். இவனை சரியாக்கி கொடுத்துடலாம்னு சொல்லி உத்தரவாயிருக்கு. புரியுதா? கூப்பிடுறாங்க, ஒரு 4 பேர் வாடா நம்ம பிள்ளைங்க, நீங்களாம் போங்க, அவன் மட்டும் இருக்கணும். நீங்கள் போ, 4 பேர் வா. நீங்கள் தானே 4 பேர். தாத்தா சொல்லு, தாத்தா படுக்க படுங்க. தாத்தா சொல்லுடா, தாத்தா சொல்லுப்பா. கருப்பசாமிக்கு, 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 கருப்பசாமிக்கு. எடுத்து பிடிக்கலாம், கரைக்குள்ள தள்ளி பிடி, கையப்படா. ஏய் கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. யாரும் அவனை தொடக்கூடாது. உட்காந்துக்காடா, யாரும் தொடக்கூடாப்பா. நீங்க கொஞ்சம் அங்கே தள்ளியே நின்னுக்காங்க. இடையாங்குடி எல்லை இடையாங்குடியில் சித்தர் கோயில் இருக்காடா? காலைல வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு நாள் கூட மன அமைதியோட வீட்டுக்குள்ள தூங்குறதே இல்லை. வீட்டுக்கு உள்ள திறனையை விட்டு உள்ளுக்கே போகிறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? உண்மையா இல்லையா? என்னன்னு கேட்டா, 2 பேரும் எரும மாடு மாதிரி வளர்ந்து பெரியவங்க சொல்ல கேட்காம வீட்டவே அலங்கோலப்படுத்திட்டான். இதை பொண்டாட்டிட்ட பேசுனால அவளுக்கு புத்தி வர மாட்டுக்கு. அவ கூட சேர்ந்து சிஞ்சா அவனு சால்ற அடிக்கா. அதனால இவங்க 2 பேரையும் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வரவும் செய்யணும். என் மனைவியவும் என் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கணும். இல்லைனா இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் எங்கேயாவது பண்டாரமா போயிருந்தேன், என்ன கருப்பசாமி செய்ய போற அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டோம். பொய் சொல்லலாமா? சொன்னா வருத்தப்படுவியா? ஒரு பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரும், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்போமே, போயிட்டு வருவான். இன்னொருத்தன் போக மாட்டான், தானா திருந்தி வருவான். மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன், கொண்டு வந்து சேர்க்கிறேன். மனைவியினுடைய மனதையும் நிதானப்படுத்துறேன். இந்தா என்னை நினைச்சு கும்பிட கும்பிட முன்னேறிடுவேன். நல்லா இரு, உன் பிள்ளைகள் உன் சொல்லுக்கு கட்டுப்படும். இந்தா திருத்தி தரேன். கருப்பசாமி எட்டயபுரம் கிட்டையா இருக்கு. எட்டயபுரம் எவ்வளோ தூரம் இருக்கும் மேக்ஸிமம்? எட்டயபுரம் யாரா? நீ தானா? எட்டயபுரம் கால் வந்துட்டு வரணும் தானே உனக்கு? எட்டயபுரமாண்ணே 7000 மண்டையா? எட்டயபுரம் தான். எட்டயபுரம் பக்கம் அரண்மனைக்கு எந்த பக்கம்? மேலே பக்கம். அந்த கிராமத்து பேர் என்ன பேர்? குளத்து வாய்ப்பட்டி. உனக்கு கால் வந்துட்டு நான் எட்டயபுரம்னே கூப்பிட்டேன். ராஜா ஸ்கூலுக்கு எந்த பக்கம் வீடு? ஏத்தாப்புல இந்த கடைகள்லாம் இருக்கேங்கண்ணே. கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் உனக்கு? கண்ணை மூடுறா, ஒரே ஒரு முடிவா பார்ப்போம். பொண்டாட்டி வேணுமா தொழில் வேணுமாடா?
ரெண்டும் வேணும். ஒன்று தான் தரம்னு உத்தரவு இருக்குது. என்ன வேணும்? தொழில் வேணும். உழைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவளை கூப்பிட்டுருவோமுங்க, கால் வந்துட்டு வா. அப்படியா? ஆ, மாறி போச்சு. காட்டு பார்ப்போம். வீட்டு பத்திரம்லாம் எங்கடா வச்சுருக்க? அதை பற்றி என்ன அடுத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க? பத்திரத்தை பற்றி மாற்றிக்கிடணுங்கிற சிந்தனையும் அது மூலமாக கடன் வாங்கணுங்கிற எண்ணமும் உனக்கு வந்தால் நீ தோற்று போயிடுவ. புரியுதா? பொன்னமாக வச்சுக்கா, காப்பாற்றித்தாரேன். தொழில் வளமாகும். 6 மாதத்துக்குள்ள உன் மனைவி வந்து சேருவா. ஓ கருப்பசாமி, தேனி எல்லை, தேனி தேனி எல்லை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தாவும் மறவாதே நினைக்கின்றேன் மனை துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்டை நல்லூர் அருள் துறையுள். இது என்னது நான் பாடினது? நம்ம பாடினது என்னது? நீங்க பாட்டுன்னு சொல்லுவீங்க. நான் பாடினது என்னதுப்பா? இது நான் பாடுறது என்னது? தொகையாரான்னு சொன்னா அது சங்கீதத்தினுடைய வார்த்தை. தேவாரம். தேவாரம் யாருன்னா ஊருக்கு? காலில் வந்துட்டு வா. கருப்பசாமி, குலதெய்வத்தை பற்றி தெரியணுமா இல்லை குடும்ப குழப்பத்தை பற்றி தெரியணுமா? ரெண்டும் தெரியணும். குலதெய்வத்தை பற்றி ஏன் தெரியணும்? இதுவரை தெரியாதா? இல்லாட்ட சாமி சரியா சொல்லுதாரான்னு பார்ப்பமே அப்படின்னு கேட்குறியா? கோயிலுக்கு போனதில்ல. எத்தனை வருஷம்? சரி, இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து தந்துடுறேன். என்ன ஆனால் குலதெய்வத்தை காட்டி கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கருப்பசாமி தான் குலதெய்வம்னு சொல்லிட்டேன். உன்னுடைய முன்னோர்கள் அதை அறிவினை செய்யவில்லை. அதன் காரணத்தினால் உன்னால் அதை முழுமையாக எடுத்துக்கிட முடியவில்லை. சரிண்ணா? இதான உண்மை. அதனால் 18ஆம் படி கருப்பசாமியே உனக்கு குலதெய்வம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவரையே கும்பிட்டுக்கா, என்னையும் கும்பிட்டுக்கா. இந்த கடன்கள் ஏன் ஏற்பட்டது? நம்ம பார்க்குற தொழிலை சரியாக பார்க்க முடியாத தடைகள் ஏற்பட்டுருச்சு. அதனுடைய காரணத்தால் இந்த கடன்கள். இதை தீர்த்து கொடுன்னு சொல்லி உத்தரவாயிடுது. என் கைட்டு காசு வாங்கிட்டா ஐஸ்வர்யம் ஆயிடுவேன். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? திருப்பத்தூர், காரைக்குடி. அண்ணே உங்களுக்கு எந்த ஊருண்ணே? ஆண்டிப்பட்டி. கூப்பிட்றேன் இருங்க. இருக்கு திருப்பத்தூர். காலில் வந்துட்டு வரலாம். காரைக்குடி திருப்பத்தூர் தானே? இங்கேருந்து பார்த்திபனூர் போய் திருப்பத்தூர் போய் காரைக்குடி போய் அந்த ரோட்டு தானே? காலன்ட்டு வரலாம். முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளை. என்னப்பா வேணும்? ஏன் நீ சொன்ன ஆகாத? என்ன வேணும்? வேற மனைவி மக்கள் எங்கே இருக்காங்க? மனைவியெல்லாம் எங்கே இருக்கு? காலில் வந்துட்டு ஒரு பிடி பிடிப்பா. என்னன்னு கேட்குறேன். கருப்பசாமி, உன்னுடைய உடம்பை கொஞ்சம் நான் பார்க்கணும். கண்ணை மூடி உட்காரடா. அப்படியா? காலில் வந்துட்டு வரலாம். உனக்கும் அதே ஊரா? கூடப்படுங்க. நுரையீரலிருந்து மூக்குக்கு எந்த ஒரு தவறுகளும் நடக்கவில்லையப்பா. ஒரு தசை சதை சம்பந்தமான மேட்டர் மட்டும்தான் மூக்கில் உனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அறுவை சிகிச்சை வெளிப்படையாக நடக்குமா உள்ளீடாக நடக்குமான்னு கேட்டேன். அறுவை சிகிச்சை நடந்ததாகவே அடையாளம் தெரியாத அளவுக்கு உனக்கு பண்ணிடலாம். அப்படி இருந்தால் போதும்ல? கால் வந்துட்டு
வேற என்னப்பா வேணும்? 3 மாதம் கழிச்சு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கா, போக வைக்கிறேன், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். நல்லா இந்த பணங்கள் நல்லா மகனே. கருப்பசாமி, ஆமா, நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில். வெள்ள செயின் அத்தராதங்க, ரொம்ப செலவழிச்சு போட்டிருக்கேன். என்ன நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில். நில்லுங்க, யாரெல்லாம் வந்திருக்கேன்னு பார்ப்போம். சொல்லமாடசாமி கோயில் வீட்டு பக்கத்தில் யாருக்கு இருக்கு? சொல்லமாடசாமி கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? வா வா, கால் விட்டு வா. வரலாம். உட்கார். என்ன பேருப்பா உன் பேரு? என்ன பேரு? காது நல்லா கேட்கும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மனைவியை பற்றி பேசணுமா, பிள்ளைகளை பற்றி பேசணுமா? ரெண்டும் வேணும். ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னால், மனைவியினுடைய மனதுக்கும் உன் மனதுக்கும் கொஞ்சம் இடைவெளிகள் விட்டு விட்டது, சரியா? அதுக்கு பிள்ளைகளும் கொஞ்சம் ஆமாச்சாயம் போட்டு உன்னை தனிமரமாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து உன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும். ஆனால் இந்த உழைப்புள்ள காலத்தில் என்னை சேர்த்துக்கணும், பிரிவு வந்துடக்கூடாதுன்னு என்னை கேட்க வந்திருக்க. காலில் விட்டு வா. கருப்பசாமி, சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டியே, அதெல்லாம் நியாயம்தான். இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு சொல்லலையே. அதில் 2 மனிதர்கள் காரணம், மந்திர தந்திரங்கள் காரணம் இல்லை அப்படின்னு உத்தரவாயிருக்கு, சரியா? 2 மனிதர்கள் தான் காரணம். அதுக்கு உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால் அந்த மனநிலைகளை மாற்றி தெளிவாக வாழ வச்சா போதுங்களா? காலில் வந்துட்டு வா. வா, இந்தா மகனே, நிறைந்த செல்வமும் தாரேன், ஐஸ்வர்யமும் தாரேன். நல்லா கருப்பசாமி. ஆமா, காவியமா நெஞ்சில் ஓவியமா. அது என்ன பாட்டுப்பா? அந்த பாட்டில் ஒரு பில்டிங் காட்டுறாங்களே, என்னது அது? தாஜ்மஹால் பில்டிங் இருக்கிற இடம் எந்த ஏரியாப்பா? நாகர்கோவிலிருந்து ஆக்ராவில் தொடர்புள்ள ஏரியா. ஆக்ரா எல்லையில் தொடர்பு இருக்கா? வரலாம். முகலாய சாம்ராஜ்ய தங்கமே, உந்தாஜே என் அருமை சிங்கமே, அன்பின் அமுதமே, அழகின் சிகரமே. காலுட்டாங்க. இழந்தவன சில கோடிகளை பெற்று தரணும். ஒரு இடம் சொந்தமா சில அமௌண்ட்டுகளை ஆக்ரார் உள்ளவன் வச்சிருக்கான், அதை வாங்கி தரணும். இத்தனைக்கும் இடையில உன் உடம்புக்குள்ள உள்ளுக்குள்ள கர்த்தர் இயேசு பிதாவுடைய காட்சி கிடைக்குதே. கிறிஸ்தவ மதத்துக்கு உனக்கும் தொடர்பு உண்டா? உண்டுமா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வரலாம். இப்போ அந்த பிசினஸுக்குரிய அந்த பணத்தை மட்டும் நான் மீட்டி தந்தா போதுமா? வித்து தரணும். அதில் ஒரு பொம்பளை உங்ககிட்ட பழகி உன்னை கொஞ்சம் ஏமாத்தி இருக்காளே, அதை பற்றி என்ன பிரச்சனை? அதை எழுதியிருக்குது, அவளும் ஒரு சாமியார் பொம்பளைன்னு நினைக்கிறேன். இல்லை பரவாயில்லையே, நல்ல பொம்பளை, நல்லா ஆடி இருக்கா சாமி. போய் கால் வந்துட்டுவாப்பா. அந்த பங்கை கொடுக்க முடியுமா? அவள் தான் தடுத்து நிறுத்தியிருக்கா. அந்த பங்கை அவளுக்கு கொடுக்கலாமா? நம்ம கூட நட்பாக வந்தால் கொடுக்கலாம்,
பிரிவா வந்தால் கொடுக்க முடியாதுல்ல, உண்மையா இல்லையா? அப்புறம் நட்பாக வர வச்சுருவோமா? மாற்றம் இல்லையே, கண்ணை முடிக்கா. இந்த அவனும் வருவா, அந்த சொத்தையும் விற்று தரேன். நல்லாரு, டாக்குமெண்ட் ரெடி ஆகிடுது. அடுத்த மாதம் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி ஆக்கிடலாம், போய்ட்டு வரலாம். அடுத்த பைசில் அதை பேசுவோம். இப்போ இதை வெற்றி ஆக்கிடுவோம். நல்லா இருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு சுவாமி சாமி. சரி கருப்பசாமி, ஆமாம். நாகர்கோவில் எல்லை என் மகன் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டான், அவனை மீடி தரணும், கல்யாணத்தையும் நடத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. உன் மகன் ஏற்றடா மாட்டிக்கிட்டாச்சு, உனக்கு பையன் மாட்டிக்கிட்டு அளவுக்கு பருவம் உள்ளவனா இருக்காத இருக்கா? காலை விட்டு வரலாம். என்னக்கா சும்மா இருக்கீல? இருக்க கூப்பிடுறேன். இன்னொரு தடவை கால் விட்டு வாடா. உன் மகனை அந்த பொம்பளைகிட்ட இருந்து நான் மீட்டிட்டேன்ப்பா. அவன் ஒரு பக்கம் இருப்பான், உன் மகன் முறையாக கல்யாணம் முடித்து என் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழுவான். அதே மாதிரி உன் பெண்மகளுடைய பணம் ஒரு இடத்துல சிக்கியிருக்கு, அவைகளை சரியாக்கி தரேன். ஒரு சபைக்குள்ள உன் மருமகன் வில்லங்கமான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டான், அதில் விடுதலை ஆக்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். என்ன ஒரு வீடா இருக்கு? வீடு போதாத நெருடுவேன். இன்னொரு வீடு ஒன்று கட்டணும்னு சொல்லி ஒரு பிளானிங் நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் தயார் பண்ணி வெற்றியாக்கி தரேன். இந்த நல்லாரு மகனே, எல்லாம் ஜெயிச்சாச்சு, மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வெற்றி உண்டு. கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? சரி கேட்டு பார்ப்போம். யாருக்கு? வியாபாரத்துக்கு சரியில்லைன்னு சொன்னீங்களா? அப்படியா? ஓகே. அந்த கமண்டலத்தை எடு, கமண்டலம் எடுங்க. யார் கோயில் உள்ளவங்க யாரும் இல்லையா? செல்லையா இலங்கை அவனுக்கு தொடச்சி விடுப்பா. நல்ல துண்டை வச்சு தொடச்சி விடு. ஒரு துண்டு வச்சு தொடச்சி விடுறா. தொடச்சி விடு. உட்காருங்க, உட்காருங்க. நச்சு அடிச்சுக்கிட்டு இப்போ உன் பையனை என்கிட்ட அனுப்புங்க, நீங்களாம் அங்கிட்டு போங்க. வாடா வா. உன் பேர் என்னடா? உட்காரே, உட்கார். உங்க அப்பா எங்க? அப்பா எங்கடா உங்க அப்பா? உங்க அப்பா எங்க? உங்க அப்பா எங்க இருக்காரு? என்ன சொல்லலாம்? உட்கார், ஏந்தி. உங்க அப்பா எங்க நிக்கி பாரு. உங்க அப்பா எங்க நிக்காரு பாருடா. உங்க அப்பா எங்க? சரி வா பக்கத்தில். அப்படியா? கருப்பசாமிக்கு 3 மாதம் டைம் இருக்குப்பா. வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சிருவோம். நல்லா இருங்க, ஓடலாம். காப்பாற்றி தரேன். இந்த மகளே செல்வமாயிரு, நல்லா இரு. இந்தாங்க கனி. இந்த கனி வீட்டில் வச்சு சாமி கும்பிட. இந்த கனி ஒரு நாள் இவனுக்கு அறுத்து புழிஞ்சி குடிச்சிட்டு தேய்ச்சி குடிக்க வைக்கணும். 2 நாளைக்கு தந்திருக்கேன், தெளிவாகி வருவான். பாய். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இருடா. ஓகே பாய். ஒரு தெளிவு வந்துருக்கான். சரி என்ன அப்படியா? நாகர்கோவில் எல்லை என் பிள்ளை கல்யாணத்தை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா கல்யாணம்? உனக்கே தானே?
கல்யாணம் மாணவனே சௌக்கியமா, உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா. என்ன வேலை பார்க்குறேன்? அப்படியா? நல்ல பிள்ளை. ராஜயோகம் படிச்சிருக்கியா? கர்மயோகம் படிச்சிருக்கியா? விவேகானந்தர் ஞான சுடர் படிச்சிருக்கியா? படிச்சிருக்க. எத்தனை சுடர் படிச்சிருக்க? வெரி குட். சிகாகோ சொற்பொழிவை பற்றி படிச்சிருக்கியா? வெரி குட். அதில் உருவ வழிபாடை பற்றி தெரியுத விளக்கத்தெல்லாம் படிச்சியா? என்னடா பிள்ளை நீ, கால் ஒன்று வா. இந்த உலகத்திலே நமக்கு ஒரு மகா குரு யாரு? சுவாமி விவேகானந்தர். அவருடைய அறிவுரைகளும் அவருடைய நூல்களும் நம்முடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புனிதப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த கல்லூரியில் நீ பணி செய்த, அப்படியா? இப்போ உனக்கு நீ இஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை முடிக்கணும்னு நினைச்சாலும் நடக்காது. இஷ்டப்படுறியா? நடக்காது. ஆனால் உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு நான் கேட்டேன். வைகாசி மாதம் விசாகத்துக்கு பிறகு பெண் அமையும், கல்யாணம் நடக்கும். தியானம் இவைகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கையில் எடுத்துக்கா, வெற்றி அடைவாய். ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? அந்த புத்தி வாங்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத புத்தி வாங்கிட்ட இருக்குல்ல, சரிண்ணா? நீ என்னத்துக்கு பிரத்தியாருக்கு உதவி செய்துக்கு கடன் வாங்குற? இருக்கிறத கடன் கொடுக்கலாம், இருக்கிறத உதவி செய்யலாம். செஞ்சதெல்லாம் தப்புடா. இதோடு முற்றுப்புள்ளி வச்சுக்கிடணும்னு உள்ளத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டு கண்ணை மூடு பார்ப்போம் கொஞ்ச நேரம். ஓகே, கால் வந்துட்டு வா. சரி, ஓகே. ஒரு அசோசியேஷனில் உனக்கு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க உங்கள் காலேஜில், தெரியுமா? அது உனக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. கிடைச்சிடும். இப்படி கடனை தீர்த்து தரேன். இனிமேல் தர்மத்தை இருப்பதை செய்யலாம், ஆனால் கடன் வாங்கி தர்மம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. கொண்டாட்டி கொடுத்துறாங்க, சேர்ந்து வந்துருங்க. ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், அவனுக்கு என்னடா பேர் வைப்ப நீ? விவேகானந்தான்னு பேர் வை. பெருமை கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். நல்லா இருடா. பக்கத்தில் வாமா, பக்கத்தில் வா. அடுத்த உத்தரவில் பௌர்ணமிக்கு உனக்கு சொல்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கும். போயிட்டாங்க. நல்லா இருக்கும் மகனே. கருப்பசாமி, வண்டி பிரியார் பொன்னம்பலமேடு. பொன்னம்பலமேட்டினிலே ஐயப்பா ஒரு புனித நிலை தெரிந்ததப்பா. ஐயப்பா ஐயப்பா அருள் மணக்கும் ஆண்டவரே ஐயப்பா. ஒரு 500 ரூபா கூட பக்கத்தில் வா. என்ன அடிக்கடி நெஞ்சு வலிக்கிறது மாதிரி ஃபீலிங் வருது உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன், அந்த எல்லைக்குள்ள நாகதேவதைகள் குடியிருக்கு. அதே மாதிரி அதனுடைய வடபால் பார்த்தேன், நான் கருப்பசாமி அந்த காவுக்குள்ள இருப்பேன். உண்மையா? 2.25 ஆண்டுகளாக சோதனையும் கஷ்டமும் கடனும் நொந்துகிட்டு இருக்கிறாய். நீ செய்யக்கூடிய தெய்வ செயல்களில் குற்றமில்லாமல் செய்த பின்பும் இந்த சோதனை எதற்குன்னு நீ கேள்வி கேட்க. உண்மையா? கால் வந்துட்டு. இப்போ உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? இந்தா, இந்த பணத்தை வச்சு பெருக்கிக்கா. செல்வங்களை பெருகிக்கிட்டு இருக்கும். ஒரு 5 லட்சம் ரூபா உனக்கு கிடைக்கும். அசத்திக்கா. பக்கத்தில் நல்லா இரு மகளே, வெற்றி அடைவாய். திருநெல்வேலி திருநெல்வேலி இருக்கு. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே வாழ்வில் முன்மை என்றும். ஏழு ஏழு துபாயிலிருந்து வந்து போய் உள்ள நீ திருநெல்வேலியா மாத்திரியோ? எந்த ஊருடா உனக்கு? சரி இரு, கூப்பிடுறேன். கால் வந்துட்டு வா. ஒரு மரத்து கிளிகள்
யாருடைய இதயத்தில் பிரச்சனை அம்மா? கொஞ்சம் கண்ணை முடிக்க அவளை நான் ஒரு பார்வை அங்க இருந்து பார்க்கட்டும். கால் வந்துட்டு வா. வருகிற திங்கட்கிழமை 12:45 மணிக்கு மேல் அவங்களுடைய இதயம் பழைய நிலையை அடையும். உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையை காப்பாற்றித்தார இருக்கிற ட்ரீட்மெண்ட் அவளுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். கால் விட்டு வா. கர்பசாமிக்கு வா. சரியாயிரும். வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கு. கர்பசாமி பாளையங்கோட்டை செல்லும் வழி கிருஷ்ணாபுரம். பழைய காலத்து வெங்கடாஜலபதி கோயில் அங்கே இருக்கு, தெரியுமா? போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அக்கா வாங்க. வணக்கம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாப்பா. ஒரு அரசு வேலைக்கு நீ எக்ஸாம் எழுதியிருக்கிற. அந்த எக்ஸாமை கொஞ்சம் படித்து பார்த்தா 69% மதிப்பெண் இருக்கு உனக்கு. அதனால் நீ பாஸ் ஆயிரம், உனக்கு வேலை கிடைச்சிரும். மாத சம்பளம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மங்களுக்கு கொடுக்கணும். ஒத்துக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. இந்தா பக்கத்தில் வா. அதெல்லாம் இருக்கட்டும், வேலை கிடைச்சிடும். கல்யாணம் எப்படிடா முடிப்ப? உன் இஷ்டப்படி முடிப்பியா, எங்கே இஷ்டப்படி முடிப்பியா? நான் கேட்குற கேள்வியில் எத்தனை அர்த்தம் இருக்கும் தெரியுமாடா? அந்த நேரத்தில் கொஞ்சம் கிரகம் விளையாடுது. அதனால் கொஞ்சம் எங்களை அனுசரித்து போய்க்கா. முதல்ல வேலைக்கு போ, அடுத்த கல்யாணத்தை முடிப்போம். நல்லா இரு மகனே. ஆமாம், அதுதான் மத்திய சர்க்கார். பணிக்கு செல்வாய், ஆனந்தமாக இருப்பாய். இந்தாப்பா கடன்களை தீர்த்து தரேன், எல்லாரையும் வாழ வச்சு தரேன். நல்லா இருங்க. வரப்பா. வா 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 வா. டக்குன்னு போகுதுடா. சரி பார்த்துக்கிடுவோம். ஒரு சுற்று அங்கேயும் சுற்றுவோம். ரொம்பையும் முன்னால் வந்துட்டா எப்படி? காலில் வந்துட்டு வா. இடம் கொடுத்த மேலே வந்து உட்காந்துக்கிடுவோம் உங்களுக்காகவே உள்ள. என்னம்மா சின்ன பொண்ணு. எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு. அவள் எங்கே இருக்கா? கல்யாணம் முடிச்சாச்சு. நீ முடிச்சு கொடுத்தியா? அவ முடிச்சாளா? அவ முடிச்சுக்கிட்டா. காரணம் நானும் தன் ஜோடி அல்லவோ. இப்போ அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும்? நடந்ததை சந்தோஷமா ஏற்றுக்கிட வேண்டியதான். கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு வாழ வச்சுருவோம். வேற என்ன செய்ய முடியும்? இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து வழிவகுத்து தரேன். வேற விட்டுட்டு வர மாட்டா, கூட்டிக்கிட்டு வருவா. என்ன செய்யலாம்? விட்டுட்டு வர மாட்டா, கூட்டிகிட்டு தான் வருவா. விட்டுட்டு வரணும்னு விரும்புதியா? நான் செய்ய முடியுமா? அதை கண்ண முடிக்கா. இந்தா ஏற்று நடக்க வைக்கிறேன். வெற்றி உண்டு. கர்பசாமி. ஆமாம். அப்படியா? நத்தம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்போ திருநெல்வேலி செல்ல மக்கள் இவ்வளவு இருக்கீங்களா? திருநெல்வேலி எல்லையில் நத்தம்னு ஒரு ஊர் இருக்காயா? நத்தம் இருக்கா? யார் அந்த நத்தம்? சொந்த ஊர் நத்தம்மா? பொண்டாட்டிக்கு சோம்புன்னு சொல்லிச்சா? உன் பொண்டாட்டிக்கு சோம்பு இல்லையா? நீ போய் உட்காரியா? மேலப்பாளையம் இல்லை யாரு? வாடா. சரக்கு சரக்கு இருந்தாவது விடு. கட்டிடுவோம். முடிச்சிருவோம். சரி, மணி எத்தனை? தண்ணி தரலாம்ல குடிக்க? வாடா வரலாம்.
என்னப்பா வீடெல்லாம் கட்டிட்டியா? அதான் ஒரு வீடு கட்டிடுவோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஒன்று உருவாக்குவோம், ஒரு பாயிண்ட். அடுத்து ப்ரோக்ராம் எப்போ போகலாம்னு நினைக்கிறேன்? அங்கே போகிற இடத்துல நீ ஏற்கனவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் விஷயம், ஒரு நண்பனை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கிய, அவன் விஷயம் நல்லா இருக்குது, அசத்தி வந்துரு, கால் வந்துட்டு வா. வாங்கி போட்டணும், நானே பூட்டிக்கிட்டு தான். என்ன வேற என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா, நல்ல என்னையை மட்டும் நினச்சிக்காடா, நல்ல நினச்சிக்கா பாப்போம். இந்தா இன்னொரு 1.5 வருஷத்துக்கு அங்கே வேலையை பாரு, தைரியமாக ஓட்டுவேன், எந்த ஆபத்தெல்லாம் அவன் காப்பாற்றுறேன், உனக்குள்ளே நான் இருப்பேன். கூப்பிட்டுக்கா, ஜெயிச்சு வா. இன்னும் ஒரு பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பயலாக பிறப்பான். நல்லா புண்ணியமாருடா, தைரியமா இரு, போ, கவனமாக எடுத்து வா. கர்பதாமிக்கு அரோகரா. என்ஜிஓ காலனி யாரு? என்ஜிஓ காலனி தானே? கேட்டீங்க, மகராசி கல்யாண மண்டபம் உங்கள் ஏரியா தானே? கால் வந்துட்டுவாங்க. முடிச்சாச்சு, வரலாம். எங்கே போய்விடும் காலம், அது நம்மையும் வாழ வைக்கும். என்ன பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்க? என்ன செய்யணும் அவனுக்கு? ஒரே ஒரு விஷயம் பார்த்தேன், அவளுடைய வாழ்க்கை இருதரமான மனக்குழப்பம் நிறைந்த வாழ்க்கை. அதனால் அவள் மனத்தை நிம்மதியாக்கணும். அவள் ரொம்ப குழம்பி போய் உயிரோடு இருக்கவா வேண்டாமான்னு உள்ளத்துக்குள்ள முடிவு எடுத்திருக்காளாம். அவள் மனதை பக்குவப்படுத்தி ஒரு உண்மையான வாழ்க்கையை கொண்டு வந்து நிரூபித்தா போதுங்களா? கால் வந்துட்டாங்க. அமைதி, அமைதியா இருங்க, பொறுமையாகவும் இருங்க. இந்த சித்திரை பௌர்ணமிக்கு பிறகு அருமையான ஒரு வரன் தொடர்பு வரும். அவன் உள்மனத்தை புரிஞ்சு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மனத்தை மாற்றி தரேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முத நாள் அவளுடைய போட்டோ ஜாதகம் எல்லாம் கொண்டு என்ன வந்து பாருங்கள், ஜெயிச்சு தரேன். அதெல்லாம் வெற்றியாக நடக்கும், சந்தோஷமாக நடக்கும். ஆமாம், முத நாள் வரணும், இருந்து மறுநாள் கேட்டு தான் போகணும். எஸ். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்கல. அருணகிரிநாதரில் சவுந்தரராஜன் பாடுவார். நாடாரில் கண்ணிடம் தப்பவல்லே நல்லல். 6 நாளில் சிவபெருமானை பார்த்து கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அப்பி வச்சார். யார்? கடப்ப நாயனார். அவர் கும்பிட்ட சிவபெருமான் எங்கே இருக்காரு தெரியுமா? காளாஸ்தி அப்பருக்கே. திருக்காளாஸ்தி யாருப்பா? யார் இருக்கா? திருக்காளாஸ்தி வாரியா? ஓடிவா. ஒரு ஆள் வருதா? வாடா செல்ல மகனே வா. உட்கார். போற ஆஃப் பண்ணிக்கா, காலில் விழுந்துக்கா, வந்து உட்காந்துக்கா. வெற்றி மாலை எடுத்து தயாரா வைங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பார்க்கக்கூடிய வியாபாரத்திலையும் தொழிலையும் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. இப்போ நிறைந்த கடனும் வேதனையும் பட்டு நொந்துக்கிட்டு இருக்க. நீ பெற்ற பிள்ளைகளே உனக்கு மன நிறைந்த உதவியை செய்ய முடியாத அளவுக்கு எதிர்ப்பான மனநிலைகளை பெற்று இருந்து கொண்டு இருக்கிறது.
ஆகையினால இந்த கடனை தீர்த்து உன்னை உயர்த்தி காட்டினா போதும்ல, காலில் விழுந்துட்டுவான். கொண்டா வெட்டி மாலையா. வேற என்னப்பா வேணும்? பணம் தான் வேணும், வேற என்ன வேணும்? இந்தா எல்லாம் முடியும். வெற்றியாக்கி தர செல்வம் கிடைச்சாச்சு. நல்லாரு, ஆனந்தமாயிரு, வெற்றி அடைவா. பேணி வச்சுக்கா, பெருமையோட இரு. வாங்கிடுவோம், போ கிடைக்கும். நல்லாரு. கருப்பசாமி, ஆமா, டெல்லி, இந்தியாவின் தலைநகர் டெல்லி. நியூ டெல்லியான்னு காட்டக்கூடாது, ரொம்ப தெரு தெருவா வீட்டுக்கு போயிட்டு குதிரை. என்ன டெல்லி யாருப்பா? டெல்லி டெல்லியா? எத்தனை பேர்? 3 பேர். 2 பிள்ளை யாருக்கு? 2 குழந்தை யாருக்கு இருக்கு? 2 பிள்ளைகள். 4 பொம்பளை பிள்ளை. காலில் வந்துட்டு வா. என்னம்மா யாரெல்லாம் வந்தீங்க? இவர் யாரு? இவர் யாரு? வாங்க, பயப்படாமல் முன்னால் வந்து உட்கார பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. என்னப்பா வேணும் உங்களுக்கெல்லாம்? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அந்த எல்லையிலிருந்து வைஷ்ணவி தேவியினுடைய ஒரு ஆசீர்வாதம் அங்கே வருது. வைஷ்ணவி தேவி கோயில் இருக்காடா? குதிரையில் போறாங்கட. இப்ப ஈராண்டு காலங்கள் உன்னுடைய வீட்டுக்குள்ள திருமணத்துக்காக எடுக்கப்பட்ட முயற்சி அத்தனையும் தடை. நம்முடைய பகுதியில் வந்து சொந்தக்காரங்கள்ட்ட பெண்ணு கேட்கணும்னாலும் அந்த உறவுகளும் தடைபட்டு விட்டன. ஆகையினால உனக்கு இப்போ கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உங்ககிட்ட பழகிறவங்களே கல்யாணம் நடத்திக்கலாம்னு ஒரு முடிவு வந்தால் என்னடா செய்யலாம்? தமிழே புரியாதா? தமிழ் புரியாதா? உங்ககிட்ட பழகிறவங்க உன்னை கல்யாணம் முடிச்சுக்கணும்னு நினைச்சா நீ கட்டிக்கிடுவியா? காலில் விழுந்துட்டு வா. தமிழன் பண்பாட்டுக்கு மாறுபட்ட குணம் அவங்கள்ட்ட இருக்கு. உண்மையா? அதனால அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? வராது. எப்படி அவளைய முடிச்சுக்கலாமா? வேண்டாம். ஒரே முடிவா இருப்பியா? மாற மாட்டிய? காலில் வந்துட்டு வா. அது ஏமுங்கிற உண்மையை உனக்கு சொல்லணுமாயா? சொல்லணுமா? இவங்ககிட்டையும் மனத்தை கொடுத்துருக்கேன், இன்னொரு ஆள்கிட்டையும் கொடுத்துருக்கேன். புரியுதா? இப்போ எல்லாரும் ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க. மனசு என்ன பண்டமா? 10 குரங்குக்கு பங்கு வைக்கிறதுக்கு என்ன? தேடி பிடிக்க பெண்ணை கண்டுபிடிக்க முடியலையே. வருகிற சித்திரை மாதம் 3வது செவ்வாய்க்கிழமைக்கு மேல் இவனுக்கு பெண் கிடைக்கும். நல்ல ஜாதகம் வரும். 2 மொழிகள் பேசுவாள். என்னெல்லாம் பேசுவா? 2 மொழிகள் பேசுவாள். நல்ல மனைவியாக அமைவா. கல்யாணத்தை முடிச்சு தரேன். லவ் பண்ண பொண்ணு வேண்டாம், தமிழும் ஆங்கிலமும் பேசுவாள். வெற்றி உண்டு. வா, முடிச்சு தரேன். சந்தோஷமா இரு மக்களே. போறியா? என்ன ஆலயம் கட்டுற? ஐயாவுடைய ஆலயம் தான் கட்டுறேன். எனக்கு வாய் திறந்து பேசணும். எனக்கு பேசப்போம். பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த பௌர்ணமி சந்திப்போம், பேசுவோம் அதை பற்றி. வாங்க, நல்லா இருங்க. கருப்பசாமி, ஆமா அப்படியா? திருவண்ணாமலை அண்ணாமலையை பார்க்கையிலே நெஞ்சில் ஆனந்த ஹரி. அண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலை
ஏதாவது சொன்னா சுட்டு போடுவோம் உன்னை. குறுக்க மறுக்க வந்து நான் துப்பாக்கி அப்படி சுட்டுருவேன்டா, சுட்டுருவேன். துப்பாக்கியை சுட தெரிந்தவன் யாரப்பா? காலில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்கள் செய்த பாவத்தின்படி உன்னுடைய உடல்ல கொஞ்சம் நோய் ஒட்டி இருக்கு. அந்த நோய் இனிமேல் தொடராது, நின்று விடும்னு சொல்லி மேல இருந்து உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வா. என்னம்மா பொறுமை வேண்டும் மகளே. அதே போல இதை மனதில் நினைத்து கொண்டு கல்யாணத்தை பற்றி சிந்திக்காமலே நீ இருக்கியா? இந்த கல்யாணம் வைகாசிக்கு பிறகு உனக்கு நடக்கும். நீ நினைப்பது போல் உன் உடலும் வளமாகும். உன்னை பொறுத்தவரை உன் உடலையும் உன் மனதையும் புரிஞ்சவா நீ லவ் பண்ணவாதான். அவளையே கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எனக்கு முடிவு தெளிவாக தெரியலையே. அவங்கள சம்மதிக்க வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. எனக்கா நல்லா இருக்கிய? கொஞ்சம் கண்ணை மூடு. ஏன் பேச மாட்டேக்கான்னு பார்ப்போம். இல்லை எதுவும் வருத்தப்படுவியா? அவங்க வீட்டில் அவளுக்கு கல்யாணத்தை பற்றி வேறு வழியில் பேசியிருக்காங்க. அவள் ஒரு பக்கமும் முடிவு சொல்லாமல் உட்காந்துருக்கா. புரியுதா? ஒரு வாரத்தில் உனக்கு பேசுவேன். அதுவே உனக்கு கிளைமாக்ஸாக அமையும். அடுத்த சந்திப்பில் உன் வாழ்க்கையை பற்றி தெளிவாக்கி தருவேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். புண்ணியமடைவாய். கர்மசாமி. ஆமாம் அப்படியா? கேட்டுருவோம். யாரு? பாண்டிச்சேரி. அங்கே இருக்கா? வரேன். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள். வேற யார் பாண்டிச்சேரி இருக்கா? 1 2 3 பேர் இருக்கீங்களா? பேருந்து சம்பந்தமாக, பஸ் சம்பந்தமாக பிரச்சனை. நீ பேருந்தில் டிரைவர், இவர் ஓனர். ஓனருக்கு போடுற, அடுத்த டிரைவருக்கு பேசுவோம். சரியா? கால் வந்துட்டு வரலாம். யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு அமையும். மன தளர்ச்சி இல்லாமல் காப்பாற்றித்தார. தைரியமாயிரு. வெற்றியா கொண்டாங்கப்பா. சரி போட்டு விட்டுருங்க. கையில் தரக்கூடாதுல்ல. சங்கரன் கோயில் அம்பாசமுத்திரா இருக்கு. வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. எல்லா நலமும் இனிதே பெற்று வாழ்வீர்கள். கருப்பசாமி. ஆமா அப்படியா? யாரு அது? கேட்டு பார்ப்போம். ஓஹோ, ஒரே ஒருத்தருங்கண்ணா. கொஞ்சம் சாமியை கூப்பிடுங்க பார்ப்போம். நீங்க யாரு சார்? வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசுவாமிக்கு, அருள்மிகு வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசுவாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கார்த்திகேயனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு. சரி, எல்லாரும் நல்ல அமைதியா உட்காருங்க. கருப்பசாமி. ஆமா, பனம் பட்டையில் ஆட்டுக்கறியும் சோறும் கிடைக்கடா. எங்கடா கிடைக்கும்? பனம் பட்டை இருக்கலாம். பனம் பட்டை நொங்கு குடிக்குங்களாடா? பனம் பட்டை. அந்த பட்டையில் ஆட்டுக்கறியும் சோறும் கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்றீங்களா?
அது எந்த ஊரில் கிடைக்கு? புளியம்பட்டி அந்தோனியாபுரம். புளியம்பட்டி எந்த ஊர்மா உனக்கு? காலில் வந்துட்டு வா. யாரும் நிக்காதீங்க, கீழே உட்காருங்க, இல்லைன்னா வாக்கு முடிஞ்சிடும். இப்போ தொந்தரவு பண்ணாம இருங்க. வா. பிள்ளை பேர் என்ன பேரு? தூக்குடா. வா, உங்களுடைய தாத்தாட்ட வா. ஒன்றும் இல்லை, தாத்தாட்ட வா. உன் பேர் நீங்களாம் போங்கடா, நீங்கள் போங்க. தாத்தா கிட்ட நின்று உன் பேர் என்ன பேர் சொல்லலாம்? சொல்லு, பேர் என்ன பேருமா? மைக்கில் சொல்லாண்டா. சொல்லு, என்ன பேருமா? நீ சும்மா உன்கிட்ட கேட்டனா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காம்மா? உன் பேர் என்னம்மா? குட்டி, உன் பேர் என்ன? உன் பேர் என்னம்மா? ஓய், பாரு தாத்தா பாரு. உன் பேர் என்ன? ஏம்மா, இந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்தே ஒன் சைடு ஆஃப் மைண்டாக இருக்கல. நீ இப்போ தான் வந்துச்சு, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இதை நடக்கிறது சார் தான். மனநிலைகளை வந்து அவன் வந்து அவள் ஒரு சைடு, நம்ம ஒரு சைடு இருக்கும். புரிஞ்சுக்கா. காலில் வந்துட்டு வா. மூணு வாரம் என்ன 3 முறை என்னை பார்க்கவா. வார பௌர்ணமிக்கு கூட்டு வா. நல்லாக்கி தரேன், உன் பிள்ளைய காப்பாற்றிடுவோம். இந்த கனியை கொடுத்து கூட்டுவா. என்ன போய்ட்டா போய்ட்டா அப்படி ஓட ஓட தங்கம் போய்ட்டா. வர சொல்லுங்க ஐயாவை. எந்த ஊருண்ணே? நல்லா இருங்க. அடுத்த ஒரு சாதாரண நாளில் வாங்க. என்ன சுரண்டை? சுரண்டை போயிட்டாங்க. சுரண்டை போயிட்டு வாங்க. சுரண்டை போயிட்டு வாங்க. சுரண்டை போயிடாதீங்க. சுரண்டை நிற்கிறவங்கலாம் போயிட்டு வாங்க. எந்த ஊரு? எந்த ஊரு? ஊத்து மேல கூப்பிட மாட்டேன், இரு கூப்பிடுறேன். சுரண்டையா? காலில் வந்துட்டு வரலாம். ஐயாவுக்கு சுரண்டை தான். என்னப்பா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கண்ணை முடிக்காங்க, ஒரு கண்ணை பார்ப்போம் நம்ம. நல்ல அவனை திருத்தி தந்தா போதுமா? காலில் வந்துட்டு வரலாம். கனிகள் கொஞ்சம் நல்ல கனிகள் போடுங்களேன். கருப்பசாமிக்கு இந்தா சட்டப்படி ஒரு சின்ன குற்றத்தை அவன் செய்வான். அதில் ஒரு வழக்கு அவனுக்கு வரும். அதில் அவன் மனசு பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள அடங்கி நடப்பான். காப்பாற்றி தரேன், தைரியமாறு, வெற்றி உண்டு. அதே சுரண்டை எல்லை. கால் வந்துட்டு வரலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன வேணும்? கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். வழக்க தீர்க்கணுமா, கல்யாணத்தை முடிக்கணுமா? முதல்ல வழக்கு அதுலேருந்து முதல்ல எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கண்ண முடி உட்காருங்க, யார் வரான்னு பார்ப்போம். அப்படியா? இவங்களுக்கு பாத்தியம் இருக்கா? இந்த திருமலை கோயில் முருகன்கிட்ட போயிருக்கீங்களா? போகிறீங்களா? கார்த்திகை கட்டளைக்கு போகிறீங்க. அவன் பேருக்கு ஒரு அபிஷேகம் பால் பண்ணிங்க. பண்ணிவிட்டு முருகன்கிட்ட பிரசாதத்தை கொண்டு வாங்க. வழக்கை வெற்றியாக்கி தரேன், திருமணத்தை நடத்தி தரேன். வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயிச்சு தரேன். போகலாம். ஊத்துமலை
எந்த ஊருக்கா? ஊத்துமலையா சோழச்சேரியா? உங்கள் மாமியாரா? கால் வந்துட்டு வா. மருத மாறி கொழுந்து வாசம். என்ன வேணும் உனக்கு? இந்த பிள்ளைக்கு தானே. இந்த பையனை அங்கே விட்டுட்டு நீ அங்கிட்டு போ. நிற்பானா? ஆ அழுதியோ? இதுக்கெல்லாம் அழணுமாங்க இந்த உலகத்தில்? வா தாத்தாட்டா, வா தாத்தா. நீ யாரியா செல்லக்குட்டி? அப்படி சொல்ல ஆம்பளை. பக்கத்தில் உட்காரியா? ஏலே பாடா உட்காடி. ஏல எல்லாரும் பேசாதீங்க, என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிடுவேன். வாடா. உன் பேர் பேருமா? இந்த பையன் பேர் என்ன பேர்? இங்கே வா. இரு 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 இங்கே லட்டு தாரங்க. இனிமேல் இந்த தோலில் புண்ணு வராது, ஒன்றுமே வராது. நீங்கள் நினைக்க மாதிரி ரத்தத்தில் எந்த கிருமிகளும் இல்லை. தேவையில்லாமல் பாசத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு அலையுத நீ. புரியுதா? நிப்பாட்டியாச்சு, போ. இந்த பக்கத்தில் நமச்சு வா. பௌர்ணமிக்கு வந்து சரி, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா. செங்கோட்டை இங்கே தான் இருக்கு. நம்ம கோட்டைக்குள்ள தான் செங்கோட்டை இருக்கு, வேற எங்க இருக்கு? நம்ம கோட்டைக்குள்ள தான் இருக்கு. தண்ணி கொடுங்க குடிக்க. ஏன் நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பி இல்லாட்டா உங்களுக்கு செட் ஆகாதா? இருக்கு. சரி, என்ன வேணும்ப்பா? கால் வந்துட்டு வா. குமார் எங்க? குமார் குமார் வரலையா? அவருக்கு என்ன செய்யுது? குமாருக்கு இல்லை, குமாருக்கு என்ன செய்யுது? குமாருக்கு வந்து நீங்க கொடுத்த வாக்குப்படி அவனுக்கு எல்லாம் செட் ஆகுற மாதிரி இருக்கு. பயந்தாங்கொல்லிக்கு நாம் பொறுப்பேற்க முடியுமா? என்னம்மா, எல்லாரும் அங்கிட்டு போயிருங்க, அவர் மட்டும் என்கிட்ட இருக்கட்டும், நான் பார்த்துக்கிட்டேன். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வரலாம். மனிதனுக்கு மனதில் ஒரு அதிர்ச்சி தோன்றிவிட்டால் உள்ளமாற உறக்கம் வராது, இரத்த ஓட்டம் குறைவாயிரும். தன் பயத்தால் என்ன செய்யும்? எல்லாமே வாட்டமாக இருக்கும். உனக்கு மனதில் ஒரு அதிர்ச்சி தோன்றியிருக்கு. ஆனால் அந்த அதிர்ச்சி வந்து வேற எதுவும், சில தீய ஆன்மாக்களுடைய தொடர்பு எதுவும் இருக்குமா, நம்ம உடம்பை தொற்றுக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? அப்படி எதுவுமே இல்லை, அது மனதால் உருவானது. ஆனால் இந்த மன அலையினுடைய எழுச்சியை இப்போ நான் நிப்பாட்டி தந்துட்டா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அங்கே தள்ளியே நினைக்கணும். கண்ணை முடிக்கணும். குடிக்கலாம். ரெண்டு பஞ்சபூத சக்திகளும் நமச்சிவாயத்தில் அடங்கிடுது. இனிமே இந்த பிரச்சனை வராது. நல்ல நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், எந்திக்கலாம். வெற்றி உண்டு, குழப்பம் இல்லை. எல்லாரும் காலில் வந்துட்டு வாங்க. குழந்தை பிறந்தா யார் பேர் விடணும்னு சொல்லியிருக்கேன்? நான் பொறுப்பும் இல்லை. சரி சரி, அப்படியே செய்வோம். கொட்டாளத்தை இசைக்குமா? சரிண்ணா?
கருப்பசாமிக்கு இந்தாம்மா தொழிலும் நல்லா இருக்கும், சர்வ ஆரோக்கியமும் நீ உயர்ந்திருக்கும், வெற்றி உண்டு. சரி, ஐஸ்வர்யமாக வாழ வைக்கிறேன், பிள்ளை நல்லா ஆயிடுவான். சரி, எல்லா மன நிறைவுகளும் கிடைக்கும், வெற்றி உண்டு. யாரு